ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆச்சு. நிஃப்டி 50 30 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருந்துச்சு. சென்செக்ஸ் 56 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி 50 24,667 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 81,709 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 53,509 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 44,716 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 94 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி 90 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நெக்ஸ்ட் 94 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்கும் நெகட்டிவ் தான். நெக்ஸ்ட்டு எஃப்ஐஎஸ் எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 1830 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் பார்க்கும்போது 1659 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஆக்சுவலி அக்டோபர் நவம்பரை கம்பேர் பண்ணும்போது டிசம்பரில் பெரிய அளவில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஆக்சுவலி 5ஆம் தேதி 8000 கோடிக்கு மேலே எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க, நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க. ஆனால் 6ஆம் தேதி பார்க்கும்போது ஒரு 1830 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸோட செல்லிங் வந்து லாஸ்ட் 2 மந்தை கம்பேர் பண்ணும்போது இந்த டிசம்பரில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. அமெரிக்கன் மார்க்கெட் நேற்று எடுத்து பார்க்கும்போது ஆக்சுவலி நாஸ்டாக் வந்து 0.81% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 159 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது S&P 500 15 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 6090 பாயிண்ட்ஸில். டவ் ஜோன்ஸ் மட்டும் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு, 0.28% நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜ் தவிர மற்ற 2 இண்டெக்ஸும் ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குளோபல் லெவலில் சில நியூஸஸ் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் வந்து ஃப்ளக்டுவேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் குளோபல் பாலிடிக்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆக்சுவலி யூரோப்பில் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆயிருந்துச்சு, ஏன்னா யூரோ ஸ்ட்ரென்தன் ஆகுது அகேன்ஸ்ட் த டாலர். நெக்ஸ்ட் யூஎஸில் 10-year ட்ரெஷரி ஈல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆயிருக்கு. ஸோ ஜாப் ரிப்போர்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏன்னா ப்ரைஸஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஒப்பேக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஹைக்கை டிலே பண்ணுறாங்க. ஒப்பேக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் லிமிட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷனை கட் பண்ணுறாங்க. 2.2 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து அந்த ப்ரொடக்ஷன் கட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வரைக்கும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹையர் ஈல்ட் ப்ரெஷர், குறிப்பாட்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கு. சேம் த பிட்காயினும் கீழே விழுந்துருச்சு. பிட்காயினா சொன்ன மாதிரி $1,00,000 அந்த மார்க்கை தாண்டி போச்சு. பட் ஆக்சுவலி மறுபடியும் அது பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ட்ரம்ப் வந்து டேவிட் சாக்ஸ் அவரை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் கிரிப்டோ பாலிசியோட சீஃப் அப்பாயின்ட் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் வந்து டேவிட் சாக்ஸ் அப்படிங்கிறவரை வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ப்ளஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டுக்குமான பாலிசி சீஃப் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ட்ரம்ப் கவர்னன்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்டோ கரன்சிக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறதுங்கிறது ஒரு பேசு பொருளாட்டே இருக்குது. நெக்ஸ்ட் மார்கன் ஸ்டான்லி என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் வந்து 1,50,000 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சை இன்னும் ஒரு வருஷத்தில் டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டேபிலிட்டி இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ஸ், குறிப்பாக மார்க்கெட்டில் லிக்விடிட்டி இது எல்லாமே ஃபேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அவுட்லுக்கை சொல்கிறாங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு. ஸோ இன்னும் ஒரு வருஷத்தில் சென்செக்ஸ் 1,50,000 பாயிண்ட்ஸை டச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ராங் ஏர்னிங்ஸ் க்ரோத் அப்படின்லாம் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் கேபிட்டல் இன்ஃப்ளோ இதெல்லாமே சொல்கிறாங்க. ஆக்சுவலி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் எதுவுமே சரியா இல்லை. பட் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பணத்தை உள்ளே போடுறாங்கிறது உண்மை தான். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 1,50,000 இன்னும் ஒரு வருஷத்துலங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா 30% ப்ராஃபிட்டபிலிட்டி பொட்டன்ஷியல் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க டிசம்பர் 2025. இந்த பேஸ் சினாரியோவில் ஒரு 93,000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14% அப்சைடில் அவங்க வந்து கரண்ட் லெவலில் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளோட மார்க்கெட் பிஇ பார்க்கும்போது 23:2 இருக்குது, 23 இருக்குது நம்மளோட மார்க்கெட் பி ரேஷியோ. ஸோ இவங்க சொல்கிறது நடக்குமா நடக்காது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃபினான்ஷியல் 27 வரைக்கும் இவங்க 17% காம்பவுண்ட் க்ரோத் வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்கன் ஸ்டான்லி சொல்கிறது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருக்காரு, ப்ரோ அந்த பிஎஸ்சி ஸ்டாக் எப்படி ப்ரோ வாங்கலாமா, எப்படி வித்ட்ரால் பண்ணலாமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஸோ ஆக்சுவலி பிஎஸ்சி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் ஆப்பில் வந்து நீங்கள் நார்மலாட்டு மற்ற ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி வாங்கலாம். ஆனால் பிஎஸ்சி வந்து என்எஸ்சியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும், அது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்ற நார்மல் ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ணுற மாதிரி பிஎஸ்சி ஸ்டாக்கை பை பண்ணலாம், அதை செல் பண்ணி அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதோட ஸ்டாக் ப்ரைஸ் 5,396 கடைசியாக க்ளோஸ் ஆச்சு. லாஸ்ட் 2 days நல்ல பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த பங்கு ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒரு க்ரோத் உள்ள ஸ்டாக் தான். பட் வேல்யூஷன் நமக்கு ஃபேவராக இல்லாததுனால இப்போதைக்கு நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். ஏன்னா 88 times ஏர்னிங்ஸ் இருக்குது, 19.70 ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்குது. இப்போ அந்த ரேஞ்சில் போய் கை வைக்க முடியாது. இப்போ வந்து உச்சத்தில் இருக்க பங்கு மேபி ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுக்க சான்சஸ் இருக்குது. அந்த சமயத்தில் நம்ம மாட்டிப்போம். நான் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்க ஸ்டாக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தாலுமே நான் வந்து அதுக்கு பக்கத்தில் போக மாட்டேன். இதான் என்னோட கருத்து பிஎஸ்சி ஸ்டாக்கில். பட் பிஎஸ்சி ஸ்டாக் வாங்கலாம்.
வித்ரா பண்ணலாம். ஆக்சுவலி அதுவும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக் மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் அதுவும் ப்ரோக்கரேஜஸ் ஆப்பில் நார்மலாக பை பண்ணி செல் பண்ணலாம். ஸோ அது வந்து பை பண்ணுறதுக்கு வேறு டெக்னிக் அப்படி ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு ப்ரோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் சிப்லா பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆக்சுவலி இண்டஸ்இண்ட் பேங்க் லாஸ்ட் க்ளோசிங் 990 இருக்குது. இது 966 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோவில் ரீசெண்டாக வர வந்தாங்க. நம்ம கண்டினியூஸாக அந்த பேங்க் வந்து பேங்க் நிஃப்டி டிஸ்கஸ் பண்ணும்போது இண்டஸ்இண்ட் பேங்க் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். 990 இருக்குது. பட் இது வந்து பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நினச்சி பல்க் பைங்க பண்ணிடாதீங்க. ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்டை பார்க்கும்போது இன்னும் டவுன் போக சான்சஸ் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்கை ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கள். பட் சிப்லாவை கேட்குறீங்க. சிப்லாவோட ப்ரைஸ் வந்து 1477 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்கு. அது வந்து அவங்களோட பீக் லெவல்லேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 இறங்கியிருக்கு. பட் இன்னும் இறங்கணும். 25 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. என்னோட ரைவல்ஸ் இது இவங்களுக்கு ரைவல்ஸாக இருக்கிற டாக்டர் ரெட்டிஸ், நெக்ஸ்ட் நாட்கோ ஃபார்மா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சீப் வேல்யூஷனில் கிடக்குது ஃபார்மா செக்டரில். ஸோ இப்போ சிப்லாவை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு பெட்டர் வேல்யூஷன் இருக்கிறதுனால அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். சிப்லாவில் எகெயின் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மோராட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் சிப்லா ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு ப்ரோ இந்த ஐசி செக்யூரிட்டிஸ் வந்து மேசகானுக்கு செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, செல் பண்ணலாமா இல்லை ஹோல்ட் பண்ணலாமான்னு சொல்லி. ஆக்சுவலி உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நல்லா ஃபண்டிங் பண்ணுவாங்க. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டார் ப்ராஜெக்ட்ஸுக்கு வந்து கவர்மெண்ட் நிறைய ஃபண்டு ஒதுக்குவாங்க. அதே சமயம் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கம்பெனிஸ் தான் வரும். மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, நெக்ஸ்ட் கார்டன் டிசி பில்டர்ஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். பட் இந்த ஸ்டாக் எல்லாமே முன்னாடியே நம்ம அதை கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா பெட்டர் கன்சிடராக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அதோட வேல்யூஷன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹையாக இருக்குது. ப்ளஸ் அந்த ஸ்டாக்லாம் மேலே போயிட்டு இப்போ கொச்சின் ஷிப்யார்ட்லாம் பாதி காலியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ்லாம் 35% to 40% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு இந்த ரைவல்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே. ஆனால் ஐசி செக்யூரிட்டிஸ் ஆக்சுவலி முன்னாடியே ஏதோ ஒரு ப்ரோக்கரேஜஸ் வந்து இதெல்லாம் 60 to 70% வரைக்கும் கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 44% கிட்ட அந்த ஸ்டாக்லாம் விழுந்திருக்கு. பட் ஆக்சுவலி இப்போ மேசகான் டாக்கு ஐசி செக்யூரிட்டிஸ் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க, செல் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமான்னா அது உங்களோட ஒப்பீனியன் தான். ஏன்னா நீங்கள் எப்போ வாங்கியிருப்பீங்கன்னு தெரியாது. சப்போஸ் இப்போ வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது லாஸ்ட்டில் தான் இருக்கும். ரீசெண்ட் டேஸில் வாங்கியிருந்தீங்கன்னா அது இப்போ ஒரு 5 நாளுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. அதே நீங்கள் முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அது உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஏன்னா நீங்கள் எந்த டைமில் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, உங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட் கொடுக்குது, உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னா நீங்கள் செல் பண்ணலாம். அதே அந்த ஸ்டாக் வந்து வாங்கியிருக்கீங்க, லாஸ்ட்டில் இருக்க ஒரு லாங் டேர்மில் மேலே போகும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஹோல்ட் பண்ணுறது உங்களோட ஓன் ஒப்பீனியன் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, நெக்ஸ்ட் வந்து ஹியூண்டாய் மோட்டர்ஸ், JSW MG மோட்டர்ஸ், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட காரோட ப்ரைஸ் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க, ஹைக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது மாருதி வந்து அவங்களோட மாடல் கார்ஸுக்கு வந்து 4% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. M&M, JSW MG மோட்டர்ஸ் 3% வரைக்கும் ரைஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஹியூண்டாய் மோட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எல்லாமே டிசம்பர் 2025 மேபி என்ன 1 மந்த் அடுத்த மந்த்லேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அவங்க மென்ஷன் பண்ணுறது கமாடிட்டி, குறிப்பாட்டு அவங்களோட ரா மெட்டீரியல்ஸோட ப்ரைஸஸ் வந்து அதிகரிக்குது. ஸோ இதை மேஸ் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிறதுனால ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. ரா மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் அலுமினியம், ஜிங்கு, ரப்பரு, இது எல்லாமே ப்ரைஸ் ஹைக்காக இருக்குது. இதில் அலுமினியம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 10.6% ப்ரைஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரப்பரோட ப்ரைஸ் 26.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரொடக்ஷனில் மேஜர் ஃபேக்டாக இருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரெஷர், அதாவது அவங்களோட இன்புட் காஸ்ட் வந்து ப்ரெஷரில் இருக்கிறதுனால அவங்க ப்ரைஸ் ஹைக் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட ஒரு நியாயமான முடிவாக தான் நான் பார்க்குறேன். பட் ஆக்சுவலி இது வந்து கஸ்டமர்ஸ் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காரோட சேல்ஸ் நியர்லி நம்ம ஒரு ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருந்தோம், 70,000 கோடி சம்திங் நினைக்கிறேன் கார்ஸ் வந்து விற்காமல் இன்னும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட இம்பேக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி. விப்ரோ பார்த்தீங்கன்னா டூரிசம் அத்தாரிட்டி ஆஃப் தாய்லாந்து, ஆக்சுவலி அந்த கம்பெனியோட நேம் பார்க்கும்போது SIAM ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இவங்க வந்து NVIDIA கிளவுடோட ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராமாக இருக்கிறாங்க தாய்லாண்டில். ஸோ இவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. AI பவர் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்லையும் இந்த தாய்லாண்டில் டூரிசம் அத்தாரிட்டி, நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா நெட்வொர்க்கு அந்த கண்ட்ரியில் வந்து அது ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிறதுக்கு வேண்டி தான் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து விப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருக்காரு, ப்ரோ ஆக்சுவலி இந்த NTPC கிரீன் எனர்ஜி இப்போ வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க சஜஷன் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ NTPC கிரீன் எனர்ஜியோட ப்ரைஸ் 143 ரூபாயில் இருக்குது. ஸோ IPO லிஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஸ்டாக் வந்து இப்போ வாங்க முடியாது, வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதோட பி ரேஷியோ
327 காட்டுது. அதே மாதிரி ப்ரைஸ் டு புக்கும் 19 மேலே இருக்குது. ஆனால் அது நீங்கள் வந்து NTPC அந்த ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு அதோட ஒரு பெட்டர் வேல்யூஷனில் தான் கிடைக்குது. 369 இருக்குது. அதோட பி ரேஷியோலாம் 17 சம்திங் தான் இருக்குது. என்ன கேட்டால் இப்போ இருக்க ரேஞ்சில் NTPC கிரீன் எனர்ஜியா NTPC அப்படின்னா NTPC தான் பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதனால் NTPC இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள். NTPC கிரீன் எனர்ஜியில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸோட வேல்யூஷன் அதிகமாக இருக்கோ அது மாதிரி தான் NTPC கிரீன் எனர்ஜி NTPCயோட பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு NTPCலே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. NTPC கிரீன் எனர்ஜியில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. NLC இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு கோல் மைன் ப்ராஜெக்ட் ஒடிசால லோவஸ்ட் பிட்ராட் திகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமர்ஷியல் கோல் பிளாக் ஆக்ஷனில் நடந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லோவஸ்ட் பெட்டராக இருக்கிறாங்க. மேபி அந்த பிளாக் வந்து அவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து NLC கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்டேட் கொடுக்குறாங்கன்னா Q3ல அவங்களோட க்ரோத் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசன் இன்ஃப்ளேஷன் அண்ட் வெதர் இது எல்லாமே அவங்களுக்கு இம்பாக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ குறிப்பாட்டு இந்த என்விரான்மெண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ் நெக்ஸ்ட் இன்ஃப்ளேஷன் இது எல்லாமே அவங்களோட கீ பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி இது வந்து அவங்களோட ரெவன்யூவில் ஒரு 20% to 30% வரைக்கும் இம்பேக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. பாமாயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது அவங்களுக்கு ஒரு மேஜர் இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. டாடா கேபிட்டலும் டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ வந்து ரெண்டுமே டாடா கேபிட்டல் டாடா மோட்டார் ஃபினான்ஸ் இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட்டு. ஸோ இப்போ NCLT நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸுக்கு நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி அந்த அப்ரூவலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மெர்ஜருக்கு அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி NCLT சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இதுவும் பார்த்தீங்கன்னா விரைவில் ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் அப்ரூவல் வாங்கிடுவாங்க. இது வந்து டாடா கேபிட்டலும் டாடா மோட்டர்ஸோட ஃபினான்ஸும் மெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டாடா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ராயல் என்ஃபீல்ட் கொடுத்த அப்டேட்டு ஸ்கிராம் 440 இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் விரைவில் லான்ச் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 443cc வருது. ஏர் கூல்ட் இன்ஜின்லாம் எல்லாமே இருக்குது. 34 nm அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கு வந்து ஒரு மிலிட்ரி கெட்டப் கலரில் இருக்குது. ஸோ விரைவில் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஹெல்த் கேர் கொடுத்த அப்டேட் இவங்களுக்கு ஆஸ்திரேலியன் ஏஜென்சிட்டு வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. குஜராத்தில் இவங்க ஒரு API மேனுஃபேக்சரிங் சைட் வந்து சாவ்லி வடோரா அப்படிங்கிற இடத்துல வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த தெரபிட்டிக் குட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட ஒரு ஏஜென்சி அவங்கள்ட்ட வந்து அப்ரூவல் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி யூரோப் யூனியன் USFDA இவங்களாம் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்களும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மார்க்கெட்டு. ஸோ இந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா 24 monthsக்கு வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பஜாஜ் ஹெல்த் கேரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.